Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கேரட் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது கூட. At the same time வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ரைஸ்ல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்பளம் பொரிச்சிட்டு அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க சப்பாத்தியோட காம்போவும் ட்ரை பண்ணலாம். சோ இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து pan வச்சிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுர்க்கேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப நல்லதும் கூட. பீட்ரூட்டும் கேரட்டும் ரெண்டுமே இப்போ நம்ம தனித்தனியா பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு பீட்ரூட் வந்து தனியா பண்ணா அதுல இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் வந்து பிடிக்காது. சோ அந்த மாதிரி நீங்க இதோட ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன். dried கறிவேப்பிலை. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 வரமிளகாய் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து சாப்பர்ல போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பீட்ரூட் and கேரட். அது வந்து இதல சேர்த்துடலாம். நீங்க வந்து குட்டி குட்டியா கூட கட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து சீவி நம்ம வந்து கிரேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் வெங்காயம்லாம் எதுவும் போடல. நீங்க வெங்காயம் போடுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பூண்டு கூட நீங்க ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஈஸியா நம்ம வந்து ஹெல்தியா ஒரு பொரியல் வந்து சீக்கிரமா பண்றது அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்றேன். சோ அதுதான் இதுல வந்து நம்ம வெங்காயம் and பூண்டு வந்து நான் போடாம ட்ரை பண்றேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா நீங்க போட்டுக்கலாம். சோ இப்போ உப்பு எல்லாம் சேர்த்துட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் எடுத்து நல்லா கலந்து விடுறேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சப்பாத்தி தால் பண்ணிட்டு ஒரு பொரியல் வைக்கணும் அப்படினா இத வச்சுக்கலாம். அப்படி இல்லனா வந்து நம்ம வெறும் ரைஸ் குக் பண்ணிட்டு இந்த பொரியல் வச்சிட்டு அப்பளம் இல்ல மோர் மிளகாய் இந்த மாதிரி வந்து ஏதாவது வச்சு நம்ம சாப்பிடலாம். அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருந்தா அதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் எடுத்து எல்லாத்தையும் கலர்னேன். இப்போ நம்ம போட்டுக்கிற மசாலா அந்த வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். சோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா and ஈஸியான கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட friends and familyக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Till then take care. Bye.